ஹலோ ஹலோ. என்ன என்னமோ புதுசா பாக்குற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்க. ஏய், இப்படி சிரிச்சு சிரிச்சுதான் என்ன மயக்கிட்டு இருக்க. ஆமா, வேலை மெனக்கெட்டு இவ்ளோ தூரம் வர சொல்லிருக்கேனே, என்ன எதுக்குன்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டியா நீ? எப்படியும் உன் வாய் சும்மா இருக்க போறதில்ல. ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா அந்த விஷயத்தை நீயே சொல்லிடுவன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரியான கல்லூரி மங்கதான் நீ. மலேசியால இருந்து எங்க அப்பா அம்மா வராங்க, அதுவும் ஒன்ன பாக்குறதுக்காக. வெரி குட். என்ன வெரி குட்டா? அவங்க வந்ததும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் உன்னோடதான். எதுக்கு? அப்பாடா, இந்த கேள்வியாவது நீ கேப்பியோ கேட்க மாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை கேட்ட. எங்க அப்பா அம்மா கிட்ட நான் 6 மாசமா சுரேஷ்னு ஒரு அழகான அபாயத்தை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அந்த முண்டத்தை தான் பண்ணிப்பேன்னு தீர்மானமா சொல்லிட்டேன். உடனே அவங்க யார் இந்த மகராசன்னு கேட்டாங்க. இமீடியட்டா மெயில் அனுப்ப சொன்னாங்க. நேர்ல வந்து பாத்துக்கோங்க, நான் மெயில்ல அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். அதனால உன்னை பாக்குறதுக்கு தான் இப்ப வராங்க. எப்படிரா உங்க வீட்ல நம்ம லவ் ஓபன் பண்ண போறேன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். அந்த ப்ராப்ளம் சால்வ்டு. ப்ராப்ளம் சால்வ்டா? எங்க அப்பா அம்மா உன்னை மீட் பண்ண உடனே ஸ்ட்ரைட்டா நிச்சயதார்த்தத்துக்கே போயிடுவாங்க. அதுக்குள்ளயாவது நம்ம லவ் மேட்டர் உங்க அப்பா கிட்ட கன்வே பண்ணவே மாட்டியா? ட்ரை பண்றேன். என்னது ட்ரை பண்றியா? வணக்கம் சார். வணக்கம். சாதுரியா, இந்தா உன் கையாலேயே இந்த கவர் அவர்கிட்ட கொடு. கொடு. இந்தாங்க. தேங்க்யூ சார். வெல்கம். சுரேஷ், யார் அது? முதியோர் இல்லத்தோட இன்சார்ஜ். அவருக்கு எதுக்கு என் கையால கவர் கொடுக்கணும்? அடுத்த வாரம் வரப்போற உன் பிறந்த நாள் அன்னைக்கு முதியோர் 1000 பேரு வடை பாயசத்தோட சாப்பாடு சாப்பிட போறாங்க. அதுக்கான டொனேஷன் செக் இது. சாதுரியா, அவங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உனக்கு கிடைச்சு நீ அமோகமா ஐஸ்வர்யமா இருக்கணும். I love you, சுரேஷ். I love you so much. யாரு? அப்பாதான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. வந்துட்டாரா? நீயும் என் கூடயே வந்துரு. உன் வண்டி இங்கே இருக்கட்டும். நோ வேண்டாம், அவங்க கம்ஃபர்டபுளா வரணும். அதனால என்னோட வண்டியில நான் வந்துடுறேன், நீ கிளம்பு. சரி. பாய். பாய். ஒரு நிமிஷம். என்ன? என் பேரு வள்ளியம்மா, நான் வக்கீலு. அதுக்கு உன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணுமே. என்ன விஷயம்? சந்தியா பத்தி தான் பேசணும். சந்தியாவா? யார் அது? ஏன் உனக்கு சந்தியாவை தெரியாதா? தெரியாது. சரி வாங்க, கார்ல போய் பேசுவோம். ஏய் இரு, நீ யாருன்னே தெரியாது, எது கார்ல ஏற? போரு. மரியாதையா என்ன கார்ல ஏத்திக்கோ, இல்ல ஓ மானோ உன் குடும்பமானோ எல்லாம் சேர்ந்து சந்தி சிரிச்சிடும். என்ன மிரட்டுறியா? ஒண்ணு. ஏய் இருயா, என்னவோ பெருசா பிலிம் காமிக்கிற. கார்ல ஏறு, சந்தியா பத்தி பேசணும். ஏய் ஓடி. தள்ளி விட்ட வீட்ட இருந்து எந்த சத்தமும் வரலையே, என்னாச்சு? பேச்சு மூச்சே காணுமே.
சுரேஷ், அங்கிள், இதுக்கு முன்னாடி நீங்க எப்போது மலேசியால இருந்திருக்கீங்களா? பிசினஸ் மீட்டிங் விஷயமா 3 வாட்டி வந்திருக்கேன். ஏன் அங்கிள் கேக்குறீங்க? இல்ல, இதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் மீட் பண்ணலைனாலும் உங்க பேசி எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ஏதாவது பிசினஸ் மீட்ல மீட் பண்ணிருப்போமா? இருக்கலாம் அங்கிள். அப்புறம் சுரேஷ், சாதுரியா 24 மணி நேரமும் உங்களை பத்தி நினைச்சுதான் புலம்பிட்டு இருக்கா. தெரியும் அங்கிள். நான் ரொம்ப இஷ்டமா இருக்கா. பொம்பளைங்க அதிகமா அன்பு வச்சா ஆம்பளைங்களுக்கு தன்னை அறியாமலே ஒரு பயம் வந்துடும். சௌதர்யா விஷயத்துல நான் காலம்பூரா அவளை இதே அன்போட பாத்துக்கணும்னு நான் ரொம்பவே பிளான் பண்றேன் அங்கிள்.